இப்போ நீங்கள் டெக் புளுமர்ஸோட டோட்டல் அந்த சாப்டர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். ரைட்டா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜினா வாட்னா என்ன, த ஃபியூச்சர்னா எதிர்காலம், டெக்னாலஜின்னு எதிர்காலம் என்ன அப்படி. டெக்னாலஜினா என்னது? தொழில்நுட்பம், தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்? த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் அப்படின்னா, அதாவது ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜினா எதிர்காலம், தொழில்நுட்பத்தின் எதிர்காலமானது எவ்வாறு இருக்கிறது, ஈசன் இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது, பியாண்ட் அவர் இமேஜினேஷன் அப்படின்னு சொன்னால், பியாண்ட் அவர் இமேஜினேஷன் நம்மளோட கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது. பியாண்ட்னா அப்பாற்பட்டு, எதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது? அவர் இமேஜினேஷன், கற்பனைக்கும் எட்டாத தூரத்தில் இருக்கிறது டெக்னாலஜியின் ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஃபியூச்சர் டெக்னாலஜினா எதிர்காலத்தின் தொழில்நுட்பம் நம்ம கற்பனையிலே இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிவிரைவாக இருக்கிறது, அப்பாற்பட்டு இருக்கிறது. ரைட்டா? த ஃபியூச்சர் டெக்னாலஜி இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன், நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு, பியாண்ட் அப்பாற்பட்டு, இமேஜினேஷன் கற்பனை, கற்பனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது. ரைட்டா? பட் ஆனால், நல்லா காட்சிக்கோங்க, அதுக்கு பட் போட்டிருக்கான். பட் ஆனால் சர்டைன்லி பாசிபிள், ஆனால் இது முடியும், இது நம்பிக்கையாக முடியும் அப்படின்னா சர்டைன்லி பாசிபிள். சர்டைன்லினா இது கட்டாயமாக, கட்டாயமாக முடியும், நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படின்னா எதிர்காலத்தின் தொழில்நுட்பங்கள். ஆனால் இது கட்டாயமாக முடியும், சர்டைன்லி பாசிபிள், முடியும், சர்டைன்லி கட்டாயமாக முடியும். வித்து எப்படி? மாடர்ன் கேஜெட்ஸ்னால் நவீன இயந்திரங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். கேஜெட்ஸ்னால் இயந்திரங்கள், நவீன இயந்திரங்களால் இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி நம்மளால் செய்ய முடியும் என்று சொல்லுகிறான். ரைட்டா? அப்போ கேட்ஜெட்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கேட்ஜெட்ஸ்னால் ஒரு மெஷினரி. ரைட்டா? எந்த ஒரு மெஷினரி, கம்ப்யூட்டர் ஒரு மெஷினரி, கம்ப்யூட்டரால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? ரைட்டா? இதில் மாடர்ன் டெக்னாலஜி தானே. அதேமாரி உங்கள் செல்ஃபோன் ஒரு டெக்னாலஜி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மென்பொருள் சாஃப்ட்வேர். இப்போ கம்ப்யூட்டர், வெறும் கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் லோடு பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். அப்போ கேட்ஜெட்ஸுன்றது என்னது? சாஃப்ட்வேரும் சேர்ந்து தான் மிஷின், ரெண்டுமே தான். ரைட்டா? இதுவும் கேட்ஜெட்ஸ் தான், அதுவும் கேட்ஜெட்ஸ் தான். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. த ஃபியூச்சர் டெக்னாலஜி இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன், நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. ஆனால் பட் இட் சர்டன்லி பாசிபிள், ஆனால் இது தற்போதைக்கு முடியும், இது நம்மளால் முடியும். சர்டன்லினா செய்ய முடியும், பாசிபிள்னா முடியும், செய்ய முடியும். வித் எதை வச்சு செய்ய முடியும்? வித் மாடர்ன் கேட்ஜெட்ஸ்னால் நவீன இயந்திரங்கள், அது சாஃப்ட்வேர் சேர்ந்து வரும். ரைட்? நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி அப்படின்னா எத்தனை மக்கள், ஹவு மெனின்னு எத்தனை பீப்புள்ன மக்கள் இந்தியாவில் எத்தனை மக்கள் சஃபர் கஷ்டப்படுகிறார்கள், இதில் வித் டிசபிலிட்டினா ஊனமுற்றதில் ஊனமுற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள்னு கேட்குறான். எவ்வளவு நீங்கள் புக்கில் என்ன படிச்சிங்க? 2.7 crore பீப்புள் தானே இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி. 2.7 கோடி மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். சஃபர்னா கஷ்டப்படுகிறார்கள், வித் டிசபிலிட்டின்னு என்னது? முடியாமல். டிசேபிள்னா முடியாமல், அவங்க ஊனமுற்றிருக்காங்க, முடியாது இல்லையா? டிசேபிள்டுன்னு சொன்னால் ஊனமுற்றவர்கள் டிசேபிள்டு பர்சன் தான். டிசேபிலிட்டினா முடியாதவங்க, அது ஊனமுற்றவங்கள் தான். ரைட்டா? டிசேபிலிட்டினா முடியாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஊனமுற்று இருக்கிறவர்கள், டிசேபிள் முடியாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? 2.7 crore பீப்புள் இருக்காங்க. ஹூ இஸ் கிம்? கிம் யார்? கிம்ன்றது ஒரு இன்ஸ்ட்ரக்டர், வாத்தியார். கிம் இஸ் ஏ அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னா, அசிஸ்டிவ்னா உதவி தொழில்நுட்ப மனிதன் அப்படின்னு அர்த்தம். உதவி டெக்னாலஜிஸ்ட்னு போட்டான் அப்படின்னா உதவி தொழில்நுட்ப நபர் அப்படின்னு அர்த்தம். எங்கே? அட்டு அலிசா ஸ்கூலில் ஒரு உதவி தொழில்நுட்ப வாத்தியார் அப்படின்னா. இது அசிஸ்டிவ் டெக்னாலஜின்னு போட்டால் உதவி செய்யும் தொழில்நுட்பம்னு அர்த்தம். ரைட்டா? உதவி செய்யும் தொழில்நுட்பங்கள். ரைட்டா? அது தொழில்நுட்பத்தை குறிக்கும். டெக்னாலஜிஸ்ட்னு போட்டால் மனுஷனை குறிக்கும், அந்த டெக்னாலஜியை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். ரைட்டா? கிம் யார்? இஸ் த அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட், உதவி டெக்னாலஜிஸ்ட், அதாவது தொழில்நுட்ப மனிதன்,
டெக்னாலஜிஸ்ட்னா மனிதன் வச்சுக்கோ, டெக்னாலஜிஸ்ட் நபர்னு வச்சுக்கோ, தொழில்நுட்ப நபர் அப்படின்னா அடுத்து அலிஷா ஸ்கூலில் இருக்கார், வேலை செய்கிறார். ஹவு டஸ் கிம் ஹெல்ப் அலிஷா, அலிஷாவுக்கு எப்படி அவர் உதவி செஞ்சார், ஹவு டஸ் செய்தார், கிம் எப்படி செய்தார், ஹெல்ப்னு உதவி, அலிஷாவுக்கு கிம் எப்படி உதவி செய்தார் அப்படின்னு கேட்குறான். அப்போ கிம் இன்ட்ரோடியூசஸ் அலிஷா டு டிராகன் டிக்டேட். கிம் வந்து அறிமுகப்படுத்தினார், சொல்லிக் கொடுத்தார், இந்த இடத்துல சொல்லிக் கொடுத்தார், அறிமுகப்படுத்தினார். என்ன சொல்லிக் கொடுத்தார் அலிஷாவுக்கு, எதை சொல்லிக் கொடுத்தார், டு டிராகன் டிக்டேட்ன்ற சாஃப்ட்வேர். இது வந்து மிஷின் கிடையாது, ரைட்டா, ஒரு சாஃப்ட்வேரை சொல்லிக் கொடுத்தார். இன்ட்ரோடியூஸ்னா அறிமுகப்படுத்தினார், சொல்லிக் கொடுத்தார், ரெண்டும் ஒன்று தான். யாருக்கு, அலிஷாவுக்கு டிராகன் டிக்டேட் என்ற சாஃப்ட்வேரை சொல்லிக் கொடுத்தார், மென்பொருள், ரைட்டா. இது மிஷினில் உள்ளே நம்ம லோடு பண்ணுற ஒரு மென்பொருள், ரைட்டா. கம்ப்யூட்டர் வாங்கிட்டு அதுக்குள்ளே லோட் பண்ணியாச்சுன்னா இந்த வேலையெல்லாம் செய்யும். அந்த பொண்ணு பேசும், அது டைப், அது வந்து பிரிண்ட், அது டிஸ்பிளே பண்ண அப்புறம் பிரிண்ட் எடுக்கலாம், ரைட்டா. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். விச் ஓப்பன்ஸ் அப் த வேர்ல்டு டு அலிஷா. இது வந்து இந்த சாஃப்ட்வேரு விச்னு எதை காமிக்குது, சாஃப்ட்வேரை குறிக்குது. விச் ஓப்பன்ஸ் அப் த வேர்ல்டு டு அலிஷா, அலிஷாவுக்கு உலகத்தை திறந்து காமித்தது. ஏன்னா அந்த பொண்ணால் பேசத்தான் முடியும், டைப் பண்ண முடியல. ஆனால் இப்போது இந்த சாஃப்ட்வேர் கிடைச்ச உடனே அந்த பொண்ணுக்கு ஏதோ உலகமே புரியல, அதிசயமாக இருக்குது. அதாவது விச் ஓப்பன்ஸ் அப் த வேர்ல்டு டு அலிஷா, உலகத்தையே திறந்து காமிச்சிச்சு இந்த பொண்ணுக்கு அதிசயமாக. இட் ஹேஸ் மேட், இது நல்லா பார்த்துங்க, விச் ஓப்பன்ஸ் அப்னா திறந்து காமித்தது, உலகத்தை பால்னு திறந்து காமிக்கிறது. அது அந்தளவுக்கு அந்த பொண்ணு ஆச்சரியப்பட்டா, ரைட்டா. இட் ஹேஸ் மேட், இது செய்தது, என்ன செய்யுது, இட்டுன்னு எதை குறிக்கிறது, சாஃப்ட்வேர் குறிக்கிறது. இட் ஹேஸ் மேட் மோர் இண்டிபெண்ட் அப்படின்னா இட் ஹேஸ் மேட், இது இந்த சாஃப்ட்வேர் செய்தது, உதவியது. எப்படி, மோர் இண்டிபெண்ட், தன்னிச்சையாக செயல்பட உதவி. இண்டிபெண்ட் தன்னிச்சையாக, தன்னைத்தானே செயல்பட உதவி செய்தது. மேட்னா உதவி செய்தது. இட் மேடப் தானே, மேட் டு மோர் இண்டிபெண்ட், ரொம்ப அதிக அளவு இந்த பொண்ணு தன்னாப்பிலே செஞ்சுக்கிற மாதிரி, யார் உதவி இல்லாமல், மோர் இண்டிபெண்ட், தன்னிச்சையாக செயல்பட இது உதவி செய்தது. அண்டு ஷீ இஸ் ஏபிள் டு ஸ்டடி ஆன் ஹர் ஓன், அப்படின்னா அவளால் சுயமாக படிக்க முடிஞ்சது. ஷீ இஸ் ஏபிள், அவளால் முடிஞ்சது, டு ஸ்டடி படிக்க, ஆன் ஹர் ஓன், அவள் சுயமாக படிக்க முடிஞ்சது, யாரோட உதவியும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் வச்சு. ஒய் இஸ் டெக்னாலஜி இம்பார்ட்டண்ட் அக்கார்டிங் டு டேவிட்டின் பிரகாரம், டேவிட் சொன்னதின் பிரகாரம், நான் முதல்ல படிக்கிறேன். ஒய் இஸ் டெக்னாலஜி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா டெக்னாலஜியின் முக்கியத்துவம் ஏன், டெக்னாலஜியின் முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. அக்கார்டிங் டு டேவிட் அப்படின்னா டேவிட்டுக்கு பிரகாரம் டெக்னாலஜியின் முக்கியத்துவம் என்ன. அப்போ டேவிட் வந்து டெக்னாலஜியோட முக்கியத்துவத்தை பற்றி என்ன சொன்னான் அப்படின்றது கேள்வி. ஒய் இஸ் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட், டெக்னாலஜி வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது. அக்கார்டிங் டு டேவிட்டின் பிரகாரம், டேவிட் என்ன சொன்னான், அக்கார்டிங் டு அவன் பிரகாரம் அப்படின்னா அவன் என்ன சொன்னான்னு, அவன் என்ன சொன்னான், டெக்னாலஜி என்ன, எதுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு அவன் சொல்கிறான். அப்போது டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட், டெக்னாலஜி வந்து இம்பார்ட்டன்ட், தொழில்நுட்பம் இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. டு டேவிட் பிரகாரம், டேவிட் என்ன சொன்னான்னா டெக்னாலஜி முக்கியமானது, டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேவிட் பிரகாரம் டெக்னாலஜி முக்கியமானது. பிகாஸ் ஏனென்றால் இட் எனேபிள்ஸ் ஹிம் டு கம்யூனிகேட் அப்படின்னா அது உதவியது. பிகாஸ் ஏனென்றால் உதவியது, எனேபிள்ஸ்னால் உதவியது, ஹிம் டு கம்யூனிகேட்னா பரிமாற்றம் செய்ய, ரைட்டா. கம்யூனிகேட் தொடர்பு கொள்ள மெசேஜ் பரிமாற்றம் செய்ய, மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப, அதேமாதிரி அவன் கை கால் இல்லாட்டாலும் அவன் பேசிய கண்ணை வச்சே அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அது மூலிமா பேச முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ எனேபிள் ஹிம், இட்னு அந்த டெக்னாலஜி குறிக்குது. டெக்னாலஜி அது இட்னா டெக்னாலஜி எனேபிள்ஸ் ஹிம் டு கம்யூனிகேட்னா தொடர்பு கொள்வதற்கு அது உதவியது. அண்டு பி இண்டிபெண்ட், அவனை சுயமாக செயல்பட உதவியது. அண்டு பின்னு போடணும். பி இண்டிபெண்டாக இருக்க, பீன்னு சுயமாக இருக்க உதவி செய்தது, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு நேம் த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் டேவிட் கண்ட்ரோல்ஸ் வித் யுவர் ஐ மூமெண்ட் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேரை சொல்லு. நேம்னு பேர், எதனோட பேர், த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மிஷினோட பேரை சொல்லு. இன்ஸ்ட்ருமெண்ட்னா மிஷின்னு ஒரு கருவின்னு வச்சுக்கோ, இந்த கருவி தான். அந்த கருவியோட பேரை சொல்லு. இன்ஸ்ட்ருமெண்ட் விச், எந்த ஒரு நேம் த இன்ஸ்ட்ருமெண்ட்னா கருவியோட பேரை சொல்லு. அது எந்த கருவி, விச் டேவிட் கண்ட்ரோல்ஸ் வித் ஹிஸ் ஐ மூமெண்ட், டேவிட்டு அதை நிர்வாகம் பண்ணான் வித் ஹிஸ் ஐ மூமெண்ட். ஐ மூமெண்ட் அவனோட கண் பார்வையால், கண் அசைவுகளால் அவன்
ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றது ஒரு இயந்திரத்தை அவன் வந்து நிர்வகித்தான். கண்ட்ரோலில் நிர்வகித்தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்கிறான். கண் அசைவுகளால் அவன் நிர்வகித்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னா மிஷினோட பேர் என்னன்னு கேட்குறான். அப்போ டேவிட் யூசஸ் ஏ லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னா டேவிட் உபயோகப்படுத்தினான். என்ன டிவைஸ்? என்ன டிவைஸு? கருவி. என்ன கருவி? லிபரேட்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? கருவி, இயந்திரம் ரெண்டு ஒன்று தான். லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னா டேவிட் வந்து இது லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் என்ற கருவியை உபயோகப்படுத்தினான். விச் ஹீ கண்ட்ரோல்ஸ். விச்னா அது குறிக்குது. அந்த கருவியை, விச்ன்ற கருவியை குறிக்குது. விச் ஹீ கண்ட்ரோல்ஸ், அவன் அதை நிர்வாகம் செய்தான், அதை கட்டுப்படுத்தினான். கண்ட்ரோல்ஸ்னால் அந்த கருவியை கட்டுப்படுத்தினான். ஹீ கண்ட்ரோல்ஸ். எதை வச்சு கட்டுப்படுத்தினான்? வித் ஹிஸ் ஐ மூமெண்ட் அப்படின்னா அவனோட கண் அசைவுகளை வைத்து அந்த கருவியை கட்டுப்படுத்தினான். ரைட்டா? ஃபார் ஹிஸ், அதை எப்படி கட்டுப்படுத்தினா? ஃபார் ஹிஸ் வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல் கம்யூனிகேஷன்னா பேச்சு தொடர்பு. கம்யூனிகேஷன்னா தொடர்பு கொள்ளுதல். வெர்பல் என்னது? பேச்சுவார்த்தையால் தொடர்பு கொள்ளுதல். ரைட்டா? பேச்சுவார்த்தையால் பேச வேண்டி. வெர்பல்னால் பேச வேண்டி தொடர்பு கொள்ளுதல். கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்ளுதல். ஆமாம், தொடர்பு கொள்ளுனா பேசணும். கம்யூனிகேஷன் ஆனால் தானே பேச முடியும். அவன் கண் அசைவுகளால் அந்த மிஷினை நிர்வகித்தான். அதுக்கடுத்து அதை வச்சு என்ன? ஃபார் ஹிஸ், எதற்காக வேண்டிய? ஃபார் ஹிஸ் வெர்பல் கம்யூனிகேஷன். அவன் பேச வேண்டி, பேசி தொடர்பு கொள்வதற்காக வேண்டி இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் மிஷினை பயன்படுத்தினான். அடுத்து வாட் டிவைஸ் ஹெல்ப்ஸ் திராவிட் அப்படின்னா டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதர் அப்படின்னா எந்த ஒரு டிவைஸ்னால் சாதனம். எந்த சாதனம் அவனுக்கு உதவி செய்தது? ஹெல்ப் திராவிடிக்கு உதவி செய்தது. எதுக்கு? என்ன உதவி? டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு திராவிடுக்கு எந்த பொருள் உதவி செய்தது அப்படின்னா ஏஏசி டிவைஸ். ஏஏசின்னு ஆகுமெண்டட் கிளம்பிக்கலாம். இந்த ஏஏசி டிவைஸ், ஆகுமெண்டட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஏஏசி சாதனம் அண்டு ECO2 என்ற சாதனம். ECO2 வித் ECO பாயிண்டர் வச்சு தான் ECO2 இயங்கும். ரைட்டா? இல்லை இன்ட்ராக்டிவ் போர்டை வச்சு ECO2 இயங்கும். ஒன்று இன்ட்ராக்டிவ் போர்டு மூலிமா இயங்கும், இல்லை ECO பாயிண்ட்டை வச்சு. ரைட்டா? அப்போது ரெண்டு இது ஏஏசி டிவைஸு அண்டு ECO2 வித் ECO பாயிண்டர். இந்த ரெண்டும் ஆர் த டிவைசஸ். இந்த ரெண்டு சாதனங்கள் தான் தேட் ஹெல்ப், அது உதவி செய்தது. தேட் எதை குறிக்கும்? இந்த சாதனங்கள் ரெண்டு சாதனம் குறிக்குது. ஹெல்ப்பு டேவிட்டுக்கு உதவி செய்தது. டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த சாதனம் உதவி செஞ்சது. ஏன்னா இந்த சாதனத்தை வச்சு அவன் பேசலாம், ஹோட்டலில் போய் ஆர்டர் கொடுக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கப்படிக்கலாம், அவன் அங்கே இருந்த மாணிக்க மெசேஜை பாஸ் பண்ணலாம், எல்லா வேலையும் செய்யலாம். அவன் ஒரு ஹோட்டலுக்கு போனால் சாதாரணமாக ஒன்றும் பண்ண முடியாது, பேசணுமில்லையே பேச முடியாது. அதனால் இந்த மெசேஜ் மூலிமா பேசுவான். இந்த மெஷின் மூலிமா அவனால் டைப் பண்ணாலே அது மெஷின் பேச ஆரம்பிச்சிடும். கம் ஹியர் அப்படின்னா அது கம் ஹியர் அப்படின்னு டைப் பண்ண வேண்டாம். இவன் அந்த கண் அசைவுகளையும் சொன்னாலே போதும். ரைட்டா? அது ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். என்ன சார் கழட்டிங்களா? சரி, நான் அடுத்து பிறகு போடுறேன்.